என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்த இதோ 5000 ஸ்தோத்திர பலிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 66:8 இந்த விதமாக கூறுகிறது, ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று. சங்கீதக்காரருடைய இந்த வார்த்தை என் மனதில் ஆழமாய் பதிந்ததால் 1998 வருடம் ஸ்தோத்திர பலிகள் 1000 என்ற புத்தகத்தை வெளியிட்டேன். அதைத் தொடர்ந்து அது ஒளிநாடாவில் வரவும் தேவன் கிருபை செய்தார். அது அநேகருடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருப்பதாக பலரும் கூறினார்கள். அதன்பின் 5000 ஸ்தோத்திர பலிகள் புத்தகம் வெளியிட, அதை டிவிடியாகவும் MP3யாகவும் வெளியிட பாரம் எனக்குள் எழுந்ததினாலும், அநேகர் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதினாலும் இந்த சிடியை தயாரித்து வெளியிடுகிறேன். சகல துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. அகில இந்திய தேவசங்க துணைத் தலைவராகவும், தென்னிந்திய தேவசங்க தலைவராகவும், தமிழ்நாடு தேவசங்க சபையின் தலைவராகவும் அநேக புத்தகங்கள், அநேக ஒளிநாடாக்கள் மூலம் அநேகமாயிரம் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பிஷப் PS ராஜமணி ஐயா அவர்கள் ஆசியுரை வழங்கி ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து அகில இந்திய தேவசங்க தலைவராகவும் புதுவாழ்வு ஏஜி சபையின் தலைமை போதகருமான ரெவரண்ட் டாக்டர் D. மோகன் அவர்களும் மற்றும் பல தேவ ஊழியர்களும் இதில் பங்கு பெற்றுள்ளனர். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவின் பணியில் S.J. தினகரன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் S.J. தினகரன் அவர்கள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தொகுத்துள்ள 5000 ஸ்தோத்திர பலிகள் நிறைந்த இந்த டிவிடிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பல தேவ மனிதர்கள் இந்த ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்துள்ளார்கள். அவை இந்த டிவிடியில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. உங்கள் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நிச்சயித்து இதை வெளியிடுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் S.J. தினகரன் அவர்கள் தொகுத்துள்ளதான இந்த 5000 ஸ்தோத்திர பலிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது ஒவ்வொரு குடும்பத்திற்கும், தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும், சபைக்கும் மிகுந்த பயனுள்ள ஓர் கருவியாக இருக்க இதை நம்முடைய பரிசுத்த கரத்தில் கொடுத்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். இதை அதிகமாய் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள். தேவாதி தேவனை துதியுங்கள், துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே புது பாடலுடன் துதியுங்கள். அவர் நாமம் உயர்ந்தது என்று ஆர்ப்பரித்து பாடுங்கள். ராஜாதி ராஜனை துதியுங்கள், ராஜாதி ராஜனை துதியுங்கள்.
பரிசுத்த தேவனின் ஆலயத்தில் யாழோடு துதியுங்கள். பெரியவராம் நம் தேவனை துதியுங்கள், துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே புது பாடலுடன் துதியுங்கள். அவர் நாமம் உயர்ந்தது என்று ஆர்ப்பரித்து பாடுங்கள். ராஜாதி ராஜனை துதியுங்கள், ராஜாதி ராஜனை துதியுங்கள். வல்லமையுள்ள தேவனை எக்காளதொனியோடு துதியுங்கள். மகத்துவமான கர்த்தரை வீணையுடன் துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே புது பாடலுடன் துதியுங்கள். அவர் நாமம் உயர்ந்தது என்று ஆர்ப்பரித்து பாடுங்கள். ராஜாதி ராஜனை துதியுங்கள், ராஜாதி ராஜனை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய கர்த்தரை தம்புரோடு துதியுங்கள். மகிமையுள்ள அவர் நாமத்தை நடனத்துடன் துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே புது பாடலுடன் துதியுங்கள். அவர் நாமம் உயர்ந்தது என்று ஆர்ப்பரித்து பாடுங்கள். ராஜாதி ராஜனை துதியுங்கள், ராஜாதி ராஜனை துதியுங்கள், ராஜாதி ராஜனை துதியுங்கள், ராஜாதி ராஜனை துதியுங்கள். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது பரலோகம் முழுவதிலும் தேவ தூதர்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கேருபீன்கள் சேராபீன்கள் முகத்தை மூடிக்கொண்டு 2 செட்டைகளை அடித்து பறந்து கால்களை மூடிக்கொண்டு பரிசுத்தர் 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 என்று அவரை ஓயாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த மகிமையின் அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிக்கும் போது அவருடைய மகிமை உங்கள் நடுவே இறங்கி வரும். அவருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளும் என்பதில் சந்தேகமே இல்லை. எங்கெல்லாம் துதித்தார்களோ அங்கே தேவன் இறங்கி அவர்களுக்கு விடுதலை அருளிச் செய்ததை வேதாகமத்தில் பார்க்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாக வந்த பயங்கரமான சேனைகள் துதிகளை கேட்ட பொழுது அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டு மடிந்து போனார்கள். அதே போல சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக வரும் பொழுது கர்த்தரை துதிக்க துதிக்க அவர் நடுவே வந்து யுத்தம் பண்ணுகிற தேவனாக அவர் இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள் உங்கள் வாழ்வில் அதிகரிக்கும் போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கர்த்தரை துதித்து பாடின போது தேவன் சிறையில் இறங்கி வந்து அவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுதலையாக்கினது போல கர்த்தரை நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் கட்டுகள் கலண்டு போய்விடும். தேவனுடைய பிரசன்னம் இறங்கி உங்களை சிறையிலிருந்து விடுதலையாக்கி உங்களை விடுதலையாக்கின மக்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தரை நாம் சேர்ந்து துதிப்போமா?
ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் உணர்ந்து கர்த்தரை துதிக்கும் போது நிச்சயம் உங்கள் வாழ்விலே ஒரு விடுதலையை காண்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. சேர்ந்து கர்த்தரை துதிப்போமா? அக்கினிமயமான தேவனே, உம்மை துதிக்கிறேன். அக்கினிமயமான பிரமாணத்தை வலது கரத்திலிருந்து புறப்படச் செய்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் மலை நிறைந்திருக்கச் செய்த தேவனே, உம்மை வணங்குகிறேன். அக்கினிமயமான அம்புகளையுடைய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினிமயமான நாவுகளைப் போல இறங்கின பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலை போன்ற தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையுடைய தேவனே, உம்மை பணிந்து துதிக்கின்றேன். அக்கினி தூணாய் இஸ்ரவேலருக்கு முன் சென்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலையில் ஏறிப்போன தேவனே, உம் நாமம் போற்றி துதிக்கின்றேன். அக்கினி ஜுவாலையை பிளக்கும்படியான சத்தத்தையுடைய தேவனே, நீர் வல்லமை உள்ள தேவன், உம்மை போற்றி துதிக்கின்றேன். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்றவரே, உமக்கு நன்றி. அக்கினி ஜுவாலையாக தமது ஊழியக்காரரை மாற்றுபவரே, உமக்கு துதி. அக்கினி ஜுவாலையிலிருந்து மோசேக்கு தரிசனமான தேவனே, உம்மை துதிக்கிறேன். அக்கினியை வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணின தேவனே, உம்மை தொழுகிறேன். அக்கினியை அனுப்பி சத்துருக்களை சுட்டரிப்பவரே, உம்மை வணங்குகிறேன். அக்கினியை இறக்கி தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் தண்ணீரையும் பட்சிக்க செய்தவரே, உமக்கு நன்றி. அக்கினியை தரையில் வேகமாய் ஓடச் செய்தவரே, உம்மை துதிக்கிறேன். அக்கினியில் முச்செடி எரிந்தும் அது வெந்து போகாதிருக்கும்படி செய்தவரே, அதிசய தேவனே, உமக்கு நன்றி. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்றவரே, உம்மை துதிக்கிறேன். அக்கினியினால் தாவீதுக்கு மறு உத்தரவு அருளினவரே, உமக்கு நன்றி. அக்கினியால் வழக்காடும் தேவனே, உமக்கு நன்றி. அக்கினியால் நியாயம் விசாரிக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினியிலிருந்து மின்னலை புறப்படச் செய்த தேவனே, நீர் மகா உன்னதமானவர். அக்கினியின் நடுவிலிருந்து பேசின தேவனே, உம்மை துதிக்கிறேன். அக்கினியின் நடுவிலிருந்து காப்பாற்றின தேவனே, உம்மை ஆராதிக்கின்றேன். அக்கினியின் நடுவிலிருந்து கற்பனைகளை விளம்பின தேவனே, உம்மை பணிந்து துதிக்கின்றேன். அக்கினியின் மேல் அதிகாரத்தை தமது தூதருக்கு தருபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினியினால் பட்சிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினியினால் அவனவனுடைய வேலைப்பாட்டை பரிசோதிப்பவரே, உம்மை பணிகிறேன். அக்கினி ஜுவாலையில் ஏறிப்போன தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினியினால் வானங்களையும் பூமியையும் அழிக்க வல்லவரே, நீர் மகா பெரியவர், உமக்கு துதி. அக்கினி சாயலாய் தோன்றின தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். அக்கினி வெளிச்சத்தில் இஸ்ரவேலரை வழி நடத்தினவரே, உமக்கு நன்றி. அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரவேலுக்கு முன் சென்றவரே, உம்மை போற்றி துதிக்கிறேன். அக்கினி ஸ்தம்பத்தினால் வழி நடத்தினவரே, உமக்கு நன்றி. அக்கினி ரதத்தையும் அக்கினி குதிரைகளையும் அனுப்பினவரே, உமக்கு துதி. அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பவரே, உம்மை வணங்குகிறேன். அக்கினி தீபங்கள் எரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறேன். அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை வானத்திலும் பூமியிலும் காண்பிப்பவரே, உம்மை தொழுகிறேன். அக்கினி கடலிலே மரணத்தையும் பாதாளத்தையும் தள்ளி போட போகிறவரே, உமக்கு நன்றி. அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை கலங்கடித்தவரே, நீர் வல்லவர். அக்கிரமக்காரர்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுப்பவரே,
நீர் பரிசுத்தர், உம்மை தொழுது கொள்ளுகிறேன். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டவரே, உம்மை வணங்குகிறேன். அக்கிரமக்காரரை தள்ளுண்டு விழச் செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கு என்னை விலக்கி ரட்சிப்பவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. என் அக்கிரமம் பெரிது, ஆனாலும் தேவரீர் என் பாவத்தை மன்னித்தீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரரின் அபேட்சையை கெட்டுப்போகச் செய்பவரே, ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரருக்கோ அழிவு என்ற எச்சரிப்பின் வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அக்கிரமக்காருடைய கலகத்துக்கு விலக்கி என்னை மறைத்தருள்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமக்காரருக்கு சகாயம் பண்ணுபவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவரே, நீ நீதி உள்ளவர், உம்மை துதிக்கிறேன். அக்கிரமத்தை சுமக்க செய்பவரே, உம்மை துதிக்கிறேன். அக்கிரமத்தை வெறுக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். அக்கிரமத்தை கவனித்து பதில் அளிப்பவரே, நீர் பரிசுத்தர், உமக்கு துதி. அக்கிரமத்தை அறிக்கையிடும் பொழுது மன்னிப்பவரே, நீர் மகா இரக்கம் உள்ளவர், உமக்கு நன்றி. அக்கிரமத்தை விசாரிப்பவரே, உம்மை துதிக்கிறேன். அக்கிரமத்தை நீக்குபவரே, உம்மை தொழுது கொள்கிறேன். அக்கிரமத்தை நிவிர்த்தி செய்கிற கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன். அக்கிரமத்தை நிக்கிரகம் பண்ணுபவரே, உம்மை வாழ்த்துகிறேன். யாக்கோபிலே அக்கிரமத்தை காணாதவரே, உம்மை வணங்குகிறேன். அக்கிரமத்தை விட்டு திரும்பி நீதியும் நியாயம் செய்பவர்களை பிழைக்கச் செய்பவரே, உமக்கு துதி செலுத்துகிறேன். அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் நீதியை சரி கட்டுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரம சிந்தை கொண்டவர்களுக்கு செவி கொடாதவரே, ஸ்தோத்திரம். அக்கிரமத்துக்கு தூரமாய் இருப்பவரே, உம்மை துதிக்கிறேன். அக்கிரமங்களில் துணிந்து நடப்பவர்களை தண்டிப்பவரே, ஸ்தோத்திரம். எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பவரே, உமக்கு நன்றி. எல்லா அக்கிரமத்தை நீக்குபவரே, உமக்கு நன்றி. அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்களுக்கு தக்கதாய் சரி கட்டாதவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அக்கிரமங்களின்றி மீட்டுக் கொள்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். அக்கிரமங்களிலிருந்து மீட்ட ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். அக்கிரமங்களினால் மரித்து போயிருந்த என்னை உயிர்ப்பித்து ரட்சித்தவரே, உமக்கு கோடான கோடி சோத்திரம். அங்கலாய்ப்பை கேட்டு உதவி செய்பவரே, உமக்கு துதி. அங்கீகரிக்கிற கர்த்தாவே, உமக்கு நன்றி. விண்ணப்பத்தை அங்கீகரிப்பவரே, உமக்கு துதி உண்டாவதாக. என் வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரிப்பவரே, உமக்கு சோத்திரம். என் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணுபவரே, உமக்கு நன்றி. நன்மை உண்டாக எங்களை அங்கீகரிப்பவரே, உம்மை துதிக்கிறேன். அந்தரங்கத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை ஆராதிக்கிறேன். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, உன் பிதா பலனளிப்பார் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்தரங்க பாவங்களை அறிந்திருப்பவரே, ஸ்தோத்திரம். அந்தரங்க வேண்டுதல்களை கேட்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இருதயத்தின் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்தரங்கமான காரியத்தை நியாயத்திலே கொண்டு வருபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிறவரே, உம்மை போற்றுகிறேன். அந்தரங்கமாய் செய்யும் தர்மத்துக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பவரே, உமக்கு நன்றி. அந்தகரணத்தில் ஞானத்தை தெரியப்படுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்தகரணத்தில் ஞானத்தை வைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்தகாரத்திலுள்ள ஆழங்களை வெளியரங்கமாக்குபவரே, நீர் மகா பெரியவர். அந்தகாரத்தில் நின்று ஒளியினிடத்திற்கு வரவழைப்பவரே, உம்மை துதித்து போற்றுகிறேன். அந்தகாரத்தில் நின்று என்னை வரவழைத்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்தகாரமாயிருந்த என்னை வெளிச்சமாயிருக்கும்படி செய்தவரே, உமக்கு கோடான கோடி சோத்திரம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தந்தவரே, உமக்கு நன்றி. அந்தகாரத்திலும் மரண இருளிலுமிருந்து வெளிப்பட பண்ணி கட்டுகளை அறுத்தவரே, உமக்கு நன்றி.
உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலிருக்கும் என்றவரே உமக்கு துதி. வெளிச்சத்தை அந்தகாரமும் காரிலும் ஆக்குபவரே நீர் வல்லவர். தேசத்தின் மேல் அந்தகாரத்தை வரப்பண்ணுபவரே நீ நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி. விடியற் காலத்தை அந்தகாரமாக்குபவரே உமக்கு நன்றி. சூரியனை அந்தகாரப்படுத்த வல்லவரே நீர் வல்லமையுள்ள தேவன், உமக்கே துதி. ஆகாயத்தை அந்தகாரப்படுத்த வல்லவராயிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்நியனை சிறுமைப்படுத்த வேண்டாம் என்றவரே உம்மை துதிக்கிறோம். அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கும் ஆகாரம் வஸ்திரம் தருகிறவரே உம்மை துதிக்கிறோம். அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்ய சொன்னவரே உம்மை போற்றுகிறோம். அந்நியனை ஒடுக்க வேண்டாம் என்றவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்நியரை சிநேகிக்கச் சொன்னவரே உம்மை புகழுகிறோம். அந்நியரை உபசரிக்க விரும்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்நியனை இளைப்பாறச் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நியன் மேல் அன்பு கூறச் சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். அந்நிய தேவர்களின் நாமத்தை உச்சரிக்க வேண்டாம் என்றவரே ஸ்தோத்திரம். அந்நிய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம் என்றவரே உம்மை வணங்குகிறோம். அந்நிய தேவர்களை நான் பின்பற்றாதபடிக்கு என்னை காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகளை அருளுகிற ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அந்நிய பாஷையில் பேச கிருபை செய்த ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். அந்நிய பாஷையின் மூலம் ரகசியங்களை தேவனோடு பேச கிருபை செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவரே உம்மை தொழுது கொள்கிறோம். அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்க வல்லவரே உம்மை நமஸ்கரிக்கிறோம். அப்பத்தால் திருப்தியாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தில் இருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணினவரே உமக்கு நன்றி ஐயா. எலியாவிற்கு காகம் மூலம் அப்பமும் இறைச்சியையும் கொடுத்தவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பத்திற்கு இறந்து திரியாதபடி நீதிமானுடைய சந்ததியை காக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. தூதர்களின் அப்பத்தை மனுஷருக்கு கொடுத்தீரே உமக்கு நன்றி நன்றி. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். 7 அப்பங்களை கொண்டு 4000 பேரை போஷித்தவரே உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். இயேசுவே, உம்மை அப்பமாக நாங்கள் புசிக்க உம்மை எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்க எங்களுக்கு நல்ல தேசத்தை தந்தவரே உமக்கு நன்றி நன்றி. ஜீவனை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு அப்பமானவரே உமக்கு நன்றி ஐயா. ஜீவன் அருளும் அப்பம் நீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் அருளிய ஆசீர்வாதமான அப்பமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான அப்பமும் மெய்யான தேவனும் மெய்யான ஆசீர்வாதமுமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலான பிரதான அப்போஸ்தலனான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்த ஆண்டவராகிய இயேசுநாதா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்போஸ்தலர்களாக ஏற்படுத்தினீரே உமக்கு நன்றி ஐயா. இப்பொழுது அனுபவிக்கிறதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்போஸ்தலர் என்று சீடர்களுக்கு பெயரிட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்டவரே, நன்றி நன்றி நன்றி. அப்போஸ்தலர்களாக ஏற்படுத்தினவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களை சிறையிலிருந்து தூதர்களை கொண்டு விடுவித்தவரே, நன்றி நன்றி நன்றி. அப்போஸ்தலர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்க கிருபை அருளினவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்போஸ்தலர்களை கொண்டு சப்பானியை நடக்க செய்தவரே, அற்புதமூர்த்தியே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களுக்கு 40 நாளளவும் தரிசனம் அளித்தவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க குமாரனுடைய ஆவியை எங்கள் இருதயத்தில் அருளினவரே, நன்றி நன்றி நன்றி. அல்பாவும் ஒமேகாவுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவரே, நன்றி ஐயா. அல்லேலூயா என்று கூறி உம்மை துதிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிறவரே, மகிமை மகிமை மகிமை. அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறேன். ஒரே பேரான குமாரனை அனுப்பி எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பு இன்னதென்று அறிய செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு கூறுகிற ஆண்டவரே, உம்மை பணிந்து துதிக்கிறேன். அன்பாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, உம்மையே ஆராதிக்கிறேன். அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணரே, உம்மை தொழுது கொள்கிறேன். அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என் கட்டளையாக இருக்கிறது என்றவரே, உமக்கே ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுது 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்றவரே, ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூற சொன்னவரே, ஸ்தோத்திரம். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவதை விரும்புகிறவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளும் பொழுது தேவ அன்பு பூரணப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்தவரே, ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமது கற்பனைகளை எப்பொழுதும் கைக்கொள்ளச் சொன்னவரே, உம்மை துதிக்கிறேன். என் மேல் அன்பு கூர்ந்து என் சாபத்தை ஆசீர்வாதமாக மாறச் செய்தவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மில் அன்பு கூறுகிறவர்களை வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்கச் செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் கயிர்களால் எங்களை கட்டி இழுத்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறச் சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூறச் சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் முழு சிந்தையோடு அன்பு கூற சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தமும் அன்பு கூறுகிறவரே, உம்மை போற்றி துதிக்கிறேன். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்றவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கச் சொன்னவரே, உம்மை போற்றுகிறேன். உம்மிடத்தில் அன்பு கூறும் பொழுது சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுபவரே, உமக்கு
கோடா கோடி ஸ்தோத்திரம். என்னில் அன்பு கூறுகிற ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னில் அன்பு வைத்து எனக்காக உம்மையே பலியாக ஈந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னில் மிகுந்த அன்பு கூறுகிறவரே உமக்கு நன்றி ஐயா. எனது அன்பின் பிரயாசத்தை மறவாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்னாளின் ஜெபத்தை கேட்டு பிள்ளை பெரும்படியான பாக்கியத்தை ஈந்தவரே கொடா கோடி ஸ்தோத்திரம். அகங்காரியின் பெருமையை ஒளிய பண்ணுபவரே உமக்கு நன்றி. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நான் நோக்காதிருக்க செய்தவரே உமக்கு நன்றி. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்தவரே கோடா கோடி நன்றி. அசுத்தாவியால் வாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகம் தந்தவரே உமக்கு நன்றி. அசைவாடும் ஆவியானவரே கோடா கோடி ஸ்தோத்திரம். அசைவில்லாத ராஜ்யத்தை எங்களுக்கு தரப்போகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் பொழுது அதை கேட்பவரே உமக்கு நன்றி. அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்குபவரே உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணினவரே உமக்கு நன்றி. அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்த ஆண்டவராய் இயேசுவே கோடா கோடி ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்தில் உயிர் கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டவரே உமக்கு நன்றி. எனது கடினமான அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்தவரே கோடா கோடி நன்றி. அடிமைப்படுத்தும் ஜனத்தை ஆக்கினைக்கு உட்படுத்துபவரே உமக்கு நன்றி. அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாதவரே உமக்கு நன்றி. அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று என்னை மீட்டவரே கோடா கோடி ஸ்தோத்திரம். அடிமையாய் நான் இராமல் என்னை புத்திரனாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாதபடி சுயாதீனத்தின் நிலையில் நிலை கொண்டிருங்கள் என்ற வசனத்திற்காக ஸ்தோத்திரம். அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலாகி என்னை மீட்டவரே கோடா கோடி நன்றி ஐயா, நன்றி. அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண வந்த ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி. எனக்கு அடைக்கலமாயிருக்கிறவரே உம்மை துதிக்கிறேன். உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அரணான அடைக்கலமானவரே உமக்கே ஸ்தோத்திரம். பலத்த அடைக்கலமாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அடைக்கலமான அரணுமாயிருப்பவரே உம்மை துதிக்கிறேன். அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான தேவனே உம்மை உயர்த்துகிறேன். அடைக்கலமும் பலனுமானவரே உம்மை துதிக்கிறேன். அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுமுள்ள என் தேவனாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். குளிமுசல்களுக்கும் கண்மலையை அடைக்கலமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமும் மறைவிடமாக இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். துரத்திவிடப்பட்ட ஜனத்துக்கு அடைக்கலமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெருவளத்துக்கு தப்பும் அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாய் இருப்பவரே உமக்கு நன்றி. அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருப்பவரே உம்மை உயர்த்துகிறேன்.
தீங்கு நாளில் என் அடைக்கலமாய் இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறேன். அடைக்கலமாய் ஓடி வந்த எனக்கு ஆறுதல் அளித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் என்னை விசேஷித்திருக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பித்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். காயினின் மேல் ஒரு அடையாளத்தை போட்டவரே உமக்கு நன்றி. அடையாளத்தை கட்டளையிடுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடையாளமாய் மேகத்தில் வானவில்லை வைத்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். நீ அடையாளங்களை செய்வாய் என மோசேயிடம் கூறினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடையாளத்தை வேண்டிக்கொள் என்று ஆகாசிடத்தில் சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அடையாளமாக்கினேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் என்றவரே உமக்கு நன்றி. அன்னகனும் நான் பட்டமரம் என்று சொல்லானாக என்றவரே உமக்கு நன்றி. அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல எங்கள் முற்பிதாக்களை கண்டுபிடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அத்திமரமும் திராட்சை செடியும் பலன் தர செய்பவரே உமக்கு நன்றி. அதரிசனமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதரிசனமுள்ள ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதர்சனமான தற்சுரூபமானவரே உம்மை ஆராதிக்கிறேன். அதிசயம் என்னும் நாமத்தை உடையவரே உம்மை போற்றுகிறேன். அதிசயம் விளங்க செய்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். உமது அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்ல எனக்கு கிருபை செய்தவரே உமக்கு நன்றி. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நான் போற்றுகிறேன். உமது வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தவரே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை நான் உயர்த்துகிறேன். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் என்னை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய கர்த்தாவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதிசயமான கிருபையை விளங்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமான கிரியைகளை நடப்பிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவைகளை செய்பவரே உமக்கு நன்றி. அதிகமான கிருபை அளிக்கிறவரே உமக்கு நன்றி. அதிக கேடானதொன்றும் உனக்கு நேரிடாதபடி இனி பாவம் செய்யாதே என்றவரே உமக்கு நன்றி. அதிகாரமும் பயங்கரமான தேவனே உம்மை துதிக்கிறேன். அதிகாரத்தோடு வசனத்தை போதித்தவரே உம்மை துதிக்கிறேன். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாரம் கொடுத்த ஆண்டவராய் இயேசுவே உம்மை நான் துதிக்கிறேன். மரணத்திற்கு அதிகாரம் இல்லாதபடி செய்தவரே உம்மை உயர்த்துகிறேன். பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றவரே உம்மை துதிக்கிறேன். ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பவரே உம்மை ஆராதிக்கிறேன். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் உள்ள ஆண்டவராய் இயேசுவே உம்மை துதிக்கிறேன். சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். அதிகாலையில் சகாயம் பண்ணுகிறவரே உம்மை போற்றுகிறேன். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணுகிறவரே உம்மை உயர்த்துகிறேன். அதிகாலையில் என் சமூகத்தில் வந்து நில் என்றவரே உமக்கு நன்றி. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் ஜெபித்த ஆண்டவராகி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் தரிசனமளித்த ஆண்டவராகி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் தேவாலயத்தில் போதித்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் உம்மை தேடக்கூடிய கிருபையை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தினால் என்னை சிநேகித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி காலம் முதல் இரக்கமுடையவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அநாதி காலம் முதல் காருண்யமுடையவரே உம்மை துதிக்கிறேன். அநியாயம் செய்யாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பவரே உமக்கு நன்றி. அநியாயம் செய்பவர்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது என்றவரே உமக்கு நன்றி. அநியாயக்காரர் தேவன்ற ராஜ்யத்தை சோதரிக்காதபடி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாதபடி செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருபவரே உமக்கு நன்றி. அநியாயத்தை விதைக்கிறவனை வருத்தத்தை அறுக்க செய்பவரே உமக்கு நன்றி. அநியாயம் செய்கிறவனை அதற்கேற்ற பலனடைய செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநியாயங்களை நினைவு கூறுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநீதி இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநீதிக்கு தூரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையே பெய்ய பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநியாயக்காரருக்காக பாடுபட்ட நீதிபரராகி இயேசுவே உமக்கு நன்றி. நீதிபரராகி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை மீட்க தம் ஜீவனை கொடுத்த ஆண்டவராகி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருக செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க வல்லமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை மகிமேலே கொண்டு வர ஆண்டவர் இயேசுவை தந்த எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்பவரே உம்மை பணிந்து துதிக்கிறேன். அநேகரான உம்முடைய பிள்ளைகளை மகிமையில் சேர்க்க ஆண்டவர் இயேசுவை தந்த எங்கள் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகமான யோசனைகளை எனக்கு அருளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனுகிரகம் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் உம்மை பின்பற்றி வரச் சொன்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணுகிற தேவனே உம்மை துதித்து போற்றுகிறேன். அபிஷேகிக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவரே உம்மை போற்றி துதிக்கிறேன்.
அபிஷேகம் பண்ணினவனின் கொம்பை உயர பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் முகத்தை புறக்கணியாதவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். அபிஷேகம் எங்களில் நிலைத்திருக்க செய்பவரே உம்மை ஆராதிக்கிறேன். அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு சதா காலமும் கிருபை செய்பவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. அபிஷேகித்து சகலத்தையும் எங்களுக்கு போதிக்கிறவரே உமக்கு நன்றி. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்றவரே உம்மை துதித்து போற்றுகிறேன். அமலேக்கை முறியடிக்கச் செய்தவரே உம்மை துதிக்கிறேன். அமைதியோடும் சாங்கா பாங்கத்தோடும் இருக்க செய்பவரே ஸ்தோத்திரம். அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுபவரே நீர் நல்லவர் உமக்கு ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்றவரே ஸ்தோத்திரம். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் என்றவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மனம் திரும்பி அமர்ந்திருப்பவர்களை ரட்சிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் என்றவரே உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். எசேக்கியேலின் மேல் உமது கரம் அமரும்படி செய்தவரே உம்மை துதித்து போற்றுகிறேன். சமுத்திரம் தம் மும்முரத்தை விட்டு அமரச் செய்தவரே உம்மை வாழ்த்துகிறேன். என் பேரில் சந்தோஷமாய் களிகூர்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. காற்றை அமரச் செய்பவரே ஸ்தோத்திரம். அக்கினிமயமான நாவு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரச் செய்தவரே ஸ்தோத்திரம். சத்துருக்களை விலக்கி அமர்ந்திருக்கச் செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அரணான அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அரணான நகரத்தில் உமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினவரே நீர் நல்லவர் உமக்கு ஸ்தோத்திரம். இக்கட்டு நாளில் அரணான கோட்டையுமானவரே ஸ்தோத்திரம். அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றவரே உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். அரசாளுகிற கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறேன். அருணோதயம் போல் இருப்பவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அருகில் இருக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அரணான நகரத்தில் தமது கிருபையை விளங்க பண்ணினவரே உமக்கு நன்றி. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிறவரே நீர் வல்லமையுள்ள தேவன். சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிற ஆண்டவராகிய இயேசுவே ஸ்தோத்திரம். அலைகளின் இரைச்சல்களையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அழைக்கிற தேவனே உம்மை பணிந்து துதிக்கிறேன். அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்குபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அழைத்தவர்களை நித்திய சுதந்திரம் அடைய செய்பவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை இனி அலையாமல் இருக்கச் செய்வேன் என்றவரே ஸ்தோத்திரம். அருவருப்புகளை அகற்றிவிட்டால் இனி அலைந்து திரிவதில்லை என்றவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. நித்திய மகிமைக்கு அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த அழைப்பினால் அழைத்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள அழைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ரட்சிக்கப்பட எங்களை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
என்னை அழைத்த உண்மையுள்ள தேவனே, உம்மை பணிந்து துதிக்கிறேன். பரிசுத்தத்திற்கென எங்களை அழைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பாத்திரராய் நடக்க எங்களை அழைத்தவரே, உம்மை துதித்து போற்றுகிறேன். ஒரே நம்பிக்கைக்காக எங்களை அழைத்தவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. கிருபையினால் எங்களை அழைத்த தேவனே, பணிந்து நாமம் போற்றுகிறேன். அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க விரும்புகிறவரே, உம்மை வணங்குகிறேன். மாறாத அழைப்பினால் எங்களை அழைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்த ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். பர்த்திமேயு குருடனை அழைத்து அவனுக்கு பார்வை கொடுத்த ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நட்சத்திரத்தை பெயரிட்டு அழைக்கிறவரே, நீர் மகா உன்னதமானவர், ஸ்தோத்திரம். அழைத்த தேவனே, நன்றியோடு நாமம் துதிக்கிறேன். அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்க செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவே, ராஜனே, உமக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர்களுக்கு நித்திய சுதந்திரத்தை அருள்பவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப் போகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின்படி அழைத்தவரே, உம்மை ஆராதிக்கிறேன். பெயர் சொல்லி அழைக்கிற தேவனே, உம்மை துதித்து போற்றுகிறேன். பிதாவே என்று அழைக்க கிருபை செய்தவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து வந்தவரே, உம்மை துதித்து போற்றுகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியை அழைத்து தீர்க்க தரிசனம் உரைக்க செய்தவரே, ஸ்தோத்திரம். அவனவனுக்கு அருள் அளிக்கிற கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அவனவன் வழிகளுக்கு தக்கதாய் அவனை விசாரிப்பவரே, ஸ்தோத்திரம். அவனவன் வழிகளுக்கு தக்கதாய் நியாயம் தீர்க்கிறவரே, ஸ்தோத்திரம். அவனவன் நடக்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலனளிக்கிறவரே, உம்மை பணிந்து துதிக்கிறேன். அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாய் கொடுப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவனவன் வேலைகளுக்கு தக்கதாய் கூலியை தருபவரே, நீர் நீதியுள்ளவர், உமக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னியாமற் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னியார் என்றவரே, ஸ்தோத்திரம். அவனவனுடைய வழிக்கு தக்கதாய் பதிலளிப்பவரே, ஸ்தோத்திரம். அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிக்கிறவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு பலனளிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவனவனை தன் தன் வரிசையில் உயிர்ப்பிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன் என்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்றவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள் என்றவரே, ஸ்தோத்திரம். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்ற கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்ற தேவனே ஸ்தோத்திரம். அவர்கள் சபை திடப்படும் என்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்றவரே உமக்கு நன்றி. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை நடத்துவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து ஆறுதல் அளிப்பேன் என்றவரே உம்மை துதித்து போற்றுகிறேன். அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்றவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. அவிசுவாசியாயிராமல் விசுவாசமாயிரு என்று கூறின ஆண்டவராகிய இயேசுவே ஸ்தோத்திரம். அழகானவரே, உம் பாதம் பணிந்து துதிக்கிறேன். அழிவில்லாத தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அழியாத ராட்சியத்தை உடையவரே, உம்மை துதிக்கிறேன். அழிவின் நடுவிலிருந்து லோத்தை தப்புவிக்கும்படி செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அழிவுக்கு எங்களை தப்புவிக்கிறவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. அழிவில்லாத மகிமையுடைய தேவனே, உம்மை போற்றுகிறேன். அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து காத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அழிவில்லாதவர்களாய் எங்களை எழுப்ப போகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அழிவில்லாத கிரீடத்தை தரப்போகிற ஆண்டவரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நித்திய அழிவாகிய தண்டனைக்கு என்னை விலக்கி காத்தவரே, உமக்கு நன்றி. அழிவில்லாத வேத வசனங்களை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அழுகையின் சத்தத்தை கேட்பவரே, உம்மை துதிக்கிறேன். அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலிருந்து என்னை மீட்டவரே, உமக்கு நன்றி. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வர கிருபை செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். முன் குறித்தவர்களை அழைத்தவரே, உமக்கு நன்றி. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவரே, உமக்கு நன்றி. அழைத்தவர்களை மகிமைப்படுத்துவரே, உம்மை துதிக்கிறேன். மாறாத அழைப்பினால் அழைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை அழைத்த உண்மையுள்ள தேவனே, உமக்கு கோடானுகோடி ஸ்தோத்திரம். கிருபையினால் என்னை அழைத்த தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. சுயாதீனத்திற்கு அழைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பார்த்தவன்களா இருக்க விரும்புகிறவரே, உம்மை துதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை அழைத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரே சரீரமா இருக்க அழைத்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட கிருபை செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்கள் அளிப்பவரே, உம்மை துதிக்கிறேன். ஆசீர்வாதம் அளிப்பவரே, உம்மை வாழ்த்துகிறேன். வார்த்தையை அளிப்பவரே, உம்மை வணங்குகிறேன். அறிவை அளிக்கும் உன்னதமான தேவனே, உம்மை போற்றுகிறேன். ஆடு மாடுகளை அழிக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களுக்கு பலன் அளிப்பவரே, உம்மை துதிக்கிறேன். மகத்தான ரட்சிப்பை அளிப்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தீர்க்காயசை அளிப்பவரே, உமக்கு கோடானுகோடி ஸ்தோத்திரம். நித்திரை அளிப்பவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. அறிவையும் இன்பத்தையும் அளிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் அளிப்பவரே, உம்மை புகழ்ந்து போற்றுகிறேன். கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாய் பதில் அளிப்பவரே, உமக்கு நன்றி. பலன் அளிப்பவரே, உம்மை துதிக்கிறேன். நன்மை அளிப்பவரே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிப்பவரே, உமக்கு நன்றி. நித்திய ஜீவனை அளிப்பவரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை அளிப்பவரே, உம்மை துதிக்கிறேன். அருள் அளிப்பவரே, உமக்கு நன்றி. ஆகாரத்தை அளிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவி அளிப்பவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை அருளுபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வரங்களை அளிப்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிகமான கிருபை அளிப்பவரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நித்திய ராஜ்யத்திற்கு நடத்தும் பிரவேசத்தை பரிபூர்ணமாய் அளிப்பவரே, ஸ்தோத்திரம். நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. உம் நாமத்தை அறிந்தபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவர்களை அறிந்திருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
சோதித்து அறிபவரே உம்மை துதிக்கிறேன். இருதயத்தின் யோசனையை அறிபவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிந்தனைகளை அறிபவரே உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு வேண்டியது இன்னதென்று அறிந்திருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்களை அறிந்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி மனதை திறப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் பிரயாசப்படுவதை அறிபவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. கிரியைகளை அறிந்திருப்பவரே உமக்கு நன்றி. நீர் செய்ததை மற்றவர்களுக்கு அறிவிக்க கூறின ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அறிவை அளிக்கும் உன்னதமான தேவனே உமக்கே துதி உண்டாவதாக. அறிவாளிகளுக்கு அறிவை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் அருளுபவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. அழிவில்லாத அறிவை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அறிவில் விருத்தியடைய கிருபை செய்கிறவரே உமக்கு நன்றி. நீதிமான்களை அறிவினால் தப்பச் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்ற வசனத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களினால் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தவரே ஸ்தோத்திரம். அற்புதம் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுப்பவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. அறிவை அருளும் தேவ ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவை தருபவரே உமக்கு நன்றி. கடைசி காலத்தில் அறிவு பெருகி போக செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க செய்பவரே உம்மை துதிக்கிறேன். ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனத்தை தருபவரே ஸ்தோத்திரம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவரே ஸ்தோத்திரம். அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டளையிட்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. அருமீனையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அறுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க செய்பவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். அருமையான கிருபையுடைய தேவனே உம்மை துதிக்கிறேன். அருமையான ஆத்ம மீட்பை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். லோத்தை அழிவிலிருந்து தப்பிவித்து அனுப்பிவிட்டவரே ஸ்தோத்திரம். அற்புதமான தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தூதர்களை முன்பாக அனுப்புகிறவரே உம்மை துதிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க பார்வோனிடத்திற்கு மோசேயை அனுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை அனுப்புகிறவரே ஸ்தோத்திரம். சத்தியத்தை அனுப்புகிறவரே ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.